பூஜை அறை நம்ம எங்க வைக்கணும்னா இறைவன் எந்த ரூட்ல வராரோ அங்கே வச்சிடணும். அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம பூஜை ரூம் அமைக்கணும். அதுதான் ரூட். சிஎம் வந்து சென்னையில இருந்து மதுரை போற சிஎம்க்கு எப்படி பந்தோஸ்த் மதுரை வரைக்கும் NH போடுறாங்களோ, NH-45 போடுறாங்களோ, அதே மாதிரி ஒரு வீட்டில் இறைவன் வந்து செல்கின்ற பாதை இருக்கக்கூடிய 2 திசைகள் வடமேற்கு ஒன்று தென்கிழக்கு. இந்த 2 இடத்துல குருவும் சுக்கிரன் உச்சமடைகிறார். சார் நான் நான்வெஜ் செய்யறேன் சார். நான்வெஜ் செய்யறதே தப்பு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால நான் பூஜை ரூம் இங்கே கேட்டுக்கிற மாதிரியா இருக்கு. கிடையாது, அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. இறைவன் வந்து செல்லக்கூடிய பாதை தென்கிழக்கு வடமேற்கு என்ற பாதை. அந்த பாதையிலே நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வீட்டிலே தென்கிழக்கிலே வீட்டிலே ஏக தீபம் எனக்கூடிய காமாட்சி விளக்கு ஒன்றுதான் எரிய வேண்டும். அகல் விளக்கு எத்தனை வேணாலும் ஏற்றிக்கிங்க. காமாட்சி விளக்கு கூட சேர்த்து நீங்கள் அகல் விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பு. அகல் ஏற்றலாம், இல்லைன்னா ஆகாய விளக்கு ஏற்றி கொள்ளலாம். காமாட்சி விளக்கு ஏக தீபம். மற்ற தீபங்கள் நீங்கள் 2 அல்லது 3 ஏற்றிக் கொள்வது மிக சிறப்பு. இறைவனுடைய கணக்கு என்றைக்குமே மிஸ் ஆகாது. அவர் உச்சமாகிற இடத்துல அனுகிரகத்தை வாரி வழங்குவார். நான் வாஸ்து பார்க்க பல இடங்கள் செல்கிறேன். பல பிக் ஷாட் இருக்கிற VIP ஷாட்லாம் போய் பார்க்குறோம். டிவைன் வுட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வாஸ்து குறித்த சந்தேகங்கள் இருக்கா? அப்போ கட்டாயமாக உங்களுக்கான வீடியோ தான் இது. குறிப்பாக பூஜை அறை எந்த இடத்துல அமைக்கலாம், எந்த இடத்துல பூஜை அறை இருந்தால் நம்ம வேண்டக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும், இது குறித்த சந்தேகங்கள் பல பேருக்கு இருக்குது. இது குறித்த விளக்கங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கு வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்களை சந்திக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், எப்போவுமே வாஸ்து குறித்த சந்தேகங்கள் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அதில் ஸ்பெஷல் பிளேஸ் உங்களுக்கு உண்டு. ஏன்னா நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக வெகுஜன மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எல்லாருமே வந்து ஒரு கஷ்டம்னா முதல்ல வந்து கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு சாமி நான் கேட்குறத வந்து நடத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறவங்க தான் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அந்த பூஜை அறை நம்மளோட வீட்டில் சரியான இடத்துல அமைந்திருக்காங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன், 100 ஆண்டுகளுக்கு முன், ஓகே சரி 50 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வீட்டில் பூஜை அறை இருந்ததுன்னா இல்லை, ஒரு திண்ணை இருக்கும். திண்ணையிலே ஒரு அகல் வைப்பதற்கு சின்ன முக்கோணம் மாதிரி ஒரு மாடம் இருக்கும். அதில் மாலை 6 மணி ஆனால் விளக்கேற்றி வைப்பார். அதான் உண்மை. இப்போ என்னன்னா ஒரு வீட்டுள்ள போனீங்கன்னா கோவிலை கட்டுறான் நம்பாள். விதவிதமாக ஃபோட்டோ, பயங்கரமாக என்னென்னமோ A to Z. ஒரு வீட்டில் வந்து பூஜை ரூம் வந்து அவ்வளோ வெள்ளியிலேருந்து குத்து தங்கத்திலே கூட விளக்கு வாங்கி வைப்பான் நம்பாள். ஏன் அதில் ஒரு மாற்றம் அடைந்து விடாதா அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கை, தெய்வத்தின் மேலே ஈர்ப்பு. ஆனால் இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, பூஜை அறை இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு சிஎம் வந்து நம்ம சென்னையில் இருந்து மதுரைக்கு போகிறாருன்னு வைங்க. அந்த போலீஸ் பாதுகாப்பு என்பது சென்னையிலிருந்து மதுரை வரை தரப்படுமா அல்லது சென்னையிலிருந்து பெங்களூர் வரைக்கும் தரப்படுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. சென்னையிலேருந்து மதுரை தான். ஏன் அங்கே வரைக்கும் தானே அவர் போகிறாரு. இப்போ பூஜை அறை நம்ம எங்கே வைக்கணும்னா இறைவன் எந்த ரூட்ல வராரோ அங்கே வச்சிடணும். அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம பூஜை ரூம் அமைக்கணும். அதுதான் ரூட் பாஸ். சிஎம் வந்து சென்னையிலேருந்து மதுரை போகிற சிஎம்க்கு எப்படி பந்தோஸ்த் மதுரை வரைக்கும் NH போடுறாங்களோ, NH-45 போடுறாங்களோ, அதேமாரி ஒரு வீட்டில் இறைவன் வந்து செல்கின்ற பாதை அது எந்த பாதை என்று தெரிந்து அந்த இடத்தில் பூஜை ரூம் அமைச்சா இறைவன் வந்து போவார், தங்குவார். மதுரை போகிற சிஎம்க்கு பெங்களூர் போலீஸ் பந்தோஸ் போட்டு நீங்கள் வந்து சிஎம்மை குறை சொல்லக்கூடாது. சிஎம் ரூட்டை மாறி போயிட்டார். சிஎம் அவர் ரூட்டில் தான் வர்றாரு. நீங்கள் தான் தவறாக புரிந்து கொண்டு ஊரை மாற்றி பந்தோஸ் போட்டீங்க. அப்போ இறை சக்தி என்பது ஒரு வீட்டிலே வடமேற்கிலும் தென்கிழக்கிலும் என்ன பண்ணுதுன்னா உச்சமடைகிறது என்று நம்ம சொல்கிறோம். ஏன் வந்து தென்கிழக்கு சூஸ் பண்ணுறோம்?
ஏன் வந்து வடமேற்கை சூஸ் பண்ணுறோம்? குரு எங்கே உச்சமாகிறார்? கடகத்திலே உச்சமாகிறார். கடகம் என்பது வாஸ்துவில் எந்த இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது எவ்வளவு தூரம் ஆழமான உண்மையான கருத்து என்பது உங்களுக்கு புரியும். நிறைய பேர் இந்த ஈசானிய மூலையிலே வெயிட் இல்லாமல் லைட் வெயிட்டில் நீங்கள் வந்து பூஜை ரூம் அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு அண்டா ஃபுல்லாக பால், அந்த அண்டா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பாலை ஒரு சொட்டு தயிர் தான் புறக்குத்துனா தயிராக மாறுது. அதே ஒரு சொட்டு விஷத்தை கலந்தாலும் விஷமாக மாறிவிடும். இங்கே தவறுனால் தவறு தான், அதில் சிறிய தவறு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வெயிட் இல்லாமல் வச்சுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. தவறுன்னா தவறு, அந்த மூலையில் வரக்கூடாது, வரக்கூடாது. ஈசானியத்தில் வரவே கூடாது, வரவே கூடாது. எப்படி வரலாம்? ஈசானியம் என்பது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீர்மூலை ஜலமூலை. அதனால் ஈசானியம் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய தலை, அந்த தலையில் தான் உங்களுக்கு ஐம்புலன்கள் வேலை செய்கிறது. கண், காது, மூக்கு, வாய் எல்லாம் வந்து இந்த தலையில தான் இருக்கு. இந்த இடத்திலே நீங்கள் நெருப்பை எப்படி ஏற்றுவீர்கள்? எப்படி இது 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 இந்த இடத்துல எப்படி நீங்கள் நெருப்பை ஏற்றுவீங்க? தண்ணி எங்கே இருக்குது? ஈசானியத்தில் இருக்குன்றோம். ஏன் ஈசானியத்தில் தண்ணி இருக்குது? இதை பற்றி தெளிவாக நான் மிக தெளிவாக வந்து நான் நிச்சயமாக நேரடியாக மக்களுக்கு ஒரு நாள் விளக்குவேன். அப்போது தென்மேற்கு என்பது ஒரு மனிதனுடைய பிறப்பு உறுப்பை குறிக்கக்கூடிய இடம். அங்கே எப்படி நீங்கள் வழிபடுவீங்க? அது கணவனும் மனைவியை அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய இடம். அங்கே போய் நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்க? முடியாது. அப்போது இருக்கக்கூடிய இரண்டு திசைகள் வடமேற்கு ஒன்று, தென்கிழக்கு ஒன்று. இந்த இரண்டு இடத்துல குருவும் சுக்கிரன் உச்சமடைகிறார். சார் நான் நான்வெஜ் செய்கிறேன் சார். நான்வெஜ் செய்யறதே தப்பு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் நான் பூஜை ரூம் இங்கே வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கிடையாது, அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இறைவன் வந்து செல்லக்கூடிய பாதை தென்கிழக்கு வடமேற்கு என்ற பாதை. அந்த பாதையிலே நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வீட்டிலே தென்கிழக்கு என்ற ஒரு அறையை நான்காக பிரித்து அதில் இருக்கக்கூடிய வடமேற்கில் நீங்கள் பூஜை அறை வைக்க வேண்டும். வடமேற்கு அறையை நான்காக பிரித்து வடமேற்கில் இருக்கக்கூடிய வடமேற்கில் நீங்கள் பூஜை அறை அமைக்க வேண்டும். மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீர்கள். வடகிழக்கிலே இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய எத்தனை வீடுகள் சென்று பாருங்கள், தலைமகனுக்கு வேலை இருக்காது, மூத்த மகன் வேலையில பெரிய லெவலில் ஷைன் ஆயிருக்க மாட்டான். ஆனால் நிறைய பேர் வடகிழக்க தான் சூஸ் பண்ணுறாங்க இல்லையா? தவறை நோக்கி தான் அதிகமாக பிரயாணப்படுவார்கள் மக்கள். ஏன்னால் இது கலியுகம். எது தவறோ அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நாட்டு கொய்யாக்காய் நான் வைக்கிறேன், நீங்கள் ஹைப்ரிட்டில் இவ்வளோ பெரிய கொய்யாக்காய் வைக்கிறீங்க, கவனம் எதை இழுக்கும்? ஹைப்ரிட்டு தான். அதுதான் கலியுகம்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக நான் ஒரு வீடியோ பேசுகிறேன், 100 பேர் பார்க்க மாட்டான், 100 பேர் பார்க்க மாட்டாங்க. பூசணிக்காய் உடைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாறும் சொன்னால் 1000 பேர் பார்ப்பாங்க. ஏன்? இது கலியுகம். கலியுகத்திலே ஒரு மனிதனை அதிகமாக கவனத்தை ஈர்ப்பது எது என்றால் மாயை தான் இழுக்கும். நான் ஒரு வேஷ்டி கட்டின்னு துண்டு போட்டு போகிறேன், இன்னொருத்தர் வந்து சும்மா ஃபேண்ட்டு ஷர்ட்லாம் ஜிகு ஜிகு ஜிகுன்னு போட்டுன்னு ஷோ போட்டு போகிறேன், யாரை பார்ப்பாங்க? மாயையை தான் இந்த உலகம் இழுக்கும். அதுதான் மீண்டும் சொல்கிறேன், தவறை நோக்கி மனிதன் அதிகமாக பிரயாணப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். இது ஒரு இடத்தில் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி எடுத்து போய் விட்டுடும். நீங்கள் திருச்சி போகணும் அப்படின்னும் போது திருச்சியை நோக்கி பயணப்பட வேண்டும், அதுதான் உண்மை. இல்லை நீங்கள் தஞ்சாவூர் போய் பயணம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்போது ஐயோ தஞ்சாவூர் போக்கி வந்துட்டுமே, திரும்பி திருச்சி போகலான்னு நினைக்கிறதுக்குள்ள அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கூடாது. அதனால் இன்றே செய் நன்றே செய்கின்ற மாதிரி இறைவன் வந்து போகக்கூடிய வழியாகிய தென்கிழக்கு வடமேற்கு ஆகிய மூலைகளை தேர்வு செய்து அதில் இருக்கக்கூடிய வடமேற்கில் பூஜை அறை அமைத்து தென்கிழக்கில் பூஜை ரூம் அமைக்கக்கூடிய பெண்மார்களுக்கு நீங்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் நான்வெஜ் செஞ்சாலும் தவறே கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீனை போட்டு மூடிக்கிங்க. வீட்டிலே ஏக தீபம் எனக்கூடிய காமாட்சி விளக்கு ஒன்று தான் எரிய வேண்டும். அகல் விளக்கு எத்தனை வேணாலும் ஏற்றிக்கிங்க, காமாட்சி விளக்கு கூட சேர்த்து நீங்கள் அகல் விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பு. அகல் ஏற்றலாம், இல்லைன்னா ஆகாய விளக்கு ஏற்றி கொள்ளலாம்.
காமாட்சி விளக்கு ஏக தீபம். மற்ற தீபங்கள் நீங்கள் 2 அல்லது 3 ஏற்றிக் கொள்வது மிக சிறப்பு. இறைவனுடைய கணக்கு என்றைக்குமே மிஸ் ஆகாது. அவர் உச்சமாகிற இடத்துல அனுகிரகத்தை வாரி வழங்குவார். நான் வாஸ்து பார்க்க பல இடங்கள் செல்கிறேன். பல பிக் ஷாட், பல விஐபி ஷாட்லாம் போய் பார்க்குறோம். அவங்களுடைய பூஜை அறைகளை நாம் பர்சனலாக ப்ரைவேசின்னு ஒன்று இருக்குது, பேச முடியாது. அவர்கள் வீட்டில் 99.9% வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் தான் பூஜை ரூம் அமைத்திருப்பார்கள் என்பது தான் உண்மை. இப்போ தென்கிழக்கில் நம்ம பூஜை ரூம் அமைத்தாலும் கூட அந்த தென்கிழக்க 4ஆ பிரித்து அந்த ரூமை வடமேற்கில் தான் வைக்கணும். கரெக்ட். அதில் இருக்கக்கூடிய வடமேற்கில் வைக்கணும். நீ தென்கிழக்கில் எத்துமே கார்னரில் வச்சுட்டு அதில் வடகிழக்கில் வச்சிடக்கூடாது. அதில் இருக்க வடமேற்கில் வச்சிடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய தென்மேற்கு. தென்கிழக்குன்னு எடுத்துக்கிட்டாலே தென்கிழக்கில் இருக்க வடமேற்கு, வடமேற்குன்னு எடுத்துக்கிட்டாலே வடமேற்கில் இருக்கக்கூடிய வடமேற்கு. இப்படி எடுத்துக்கொண்டு போனால் அட்டகாசமான ஒரு பலன்களை நீங்கள் காண முடியும். இப்போ இந்த இடத்துல எனக்கு பூஜை ரூம் நான் அமைச்சிட்டேன், எப்படியோ ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேன், நான் அமைச்சிட்டேன். இந்த இடத்துல நான் பூஜை செய்யும் போது எண்ணிய காரியங்கள் நிறைவேறுமா? 100% நடக்கும். 100% நடக்கும். மாற்று கருத்தே கிடையாது. வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்குது. பூஜை ரூம் மட்டுமே மாற்றி ஜெயிச்சவங்களை என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எடுத்துகிட்டு வந்து என்னால் நிறுத்த முடியும், காட்ட முடியும். கூடிய விரைவில் மக்களுக்கு என்னுடைய பூஜை அறையை நான் காட்டுறேன் ஒரு வீடியோவில் பாருங்கள். ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா நிச்சயமா பெரிய பெரிய விஷயங்கள் பகிரப்படும் போது இவர் மட்டும் பூஜை ரூம் நல்லா வச்சுக்கிறாரு, இவர் மட்டும் நல்லா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எழும். அதையும் வந்து நம்ம சேர்த்தே வந்து பூஜை ரூம் விசிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம். பட் இன்னைக்கு சொல்ல வந்த கருத்து ஒண்ணுதான். வடமேற்குல இல்ல தென்கிழக்குல இருக்கக்கூடிய ரூம்ல 4ஆ பிரிச்சு வடமேற்குல அமைச்சிங்கன்னா கட்டாயமா வந்து கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அற்புதமான தகவலை நம்ம நேயர்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.